welcome to our channel. Last video நம்ம exercise 1.2 வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து செட்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். அது வந்து என்னன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a set. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a set அப்படினா டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தறலாம். The complement of set A is the set of all elements of U that are not in A. U நாலே என்னது யுனிவர்சல் செட். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். யூனிவர்சல் செட்னா என்னது? எல்லா செட்ஸையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் யூனிவர்சல் செட். அதுல இப்ப காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், எல்லா செட்டையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் யூனிவர்சல் செட்னு சொல்லிட்டாங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அந்த ஏல இருக்க பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் அந்த யூனிவர்சல் செட்ல வந்து இருக்காது. ஓகேங்களா? அதுதான் வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் அப்படின்னு சொல்றாங்க. ஏல இருக்க எலமெண்ட் மட்டும் அந்த யூனிவர்சல் செட்ல வரல அப்படின்னா அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். இதே பி காம்ப்ளிமெண்ட்னா பில இருக்க எலமெண்ட்ஸ் வந்து அந்த யூனிவர்சல் செட்ல நமக்கு இருக்காது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு செட்டோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏ இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு சிம்பிள் போட்டோ இல்ல ஆர் ஏல எக்ஸ்போனன்ட்ல சி இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு சிம்பிளுக்குமே மீனிங் என்ன அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட். இதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு டினோட் பண்றாங்க. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு யூ, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. இதுக்கு என்ன மீனிங்? எக்ஸ் வந்து யூனிவர்சல் செட்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த எக்ஸ் வந்து எதுக்கு நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி போட்டா நாட் ஈக்குவல். அது வந்து எதுக்கு நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? ஏ, விச் மீன்ஸ் அந்த எக்ஸ்ல வந்து ஏங்கிற எலமெண்ட் ஏல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இருக்காது. அதுதான் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸுங்கிறது வந்து யூனிவர்சல் செட்டு தான். ஆனா அந்த எக்ஸ்ல வந்து இந்த ஏங்கிற பர்டிகுலர் செட்டோட எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்காது. அதுதான் வந்து என்னது ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இப்போ வென் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த செட் பண்ணியிருக்கேனா இதுதான் வந்து ஏங்கிற செட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாவே என்னதுன்னா யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்க, இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். விச் மீன்ஸ் இந்த யூனிவர்சல் செட்னா இந்த ஃபுல் ஹோல் இதுவும் சேர்த்து தான் யூனிவர்சல் செட். ஓகேங்களா? இந்த ஃபுல் ஹோல் இதுவும் கம்பைன் பண்ணி வர்றது தான் யூனிவர்சல் செட். ஸோ இது ஏ அப்படின்னா இது ஏ காம்ப்ளிமெண்ட். விச் மீன்ஸ் இதுல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இதுல ஏ காம்ப்ளிமெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். இங்க எழுதிருக்கேங்க. இது ஏங்கிறது இந்த ஷேர் பண்ணிருக்க ரீஜியன் ஏ, இதுல ஏ காம்ப்ளிமெண்ட்ங்கிறது இந்த ரீஜியன். இது மட்டும் இது ரெண்டுமே வந்து தனித்தனி. ஓகேங்களா? இதுல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இதுல வராது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் யூ ஈக்குவல் டு ஆல் பாய்ஸ் இன் கிளாஸ், யூனிவர்சல் செட்னு வச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பாய்ஸ் ஹூ பிளே கிரிக்கெட். இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க, இதே டயக்ராமே நம்ம வச்சுக்கலாம். இந்த யூனா என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் பாய்ஸ் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்க எல்லா பாய்ஸையும் வந்து சொல்றாங்க. இந்த ஏங்கிறது பாய்ஸ் ஹூ பிளே கிரிக்கெட். இந்த ஏல இருக்க பாய்ஸ் வந்து கிரிக்கெட் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன வரும்? இங்கே இது ஃபுல்லாவே வந்து என்ன சொல்றாங்க? இது ஃபுல்லாவே வந்து ஆல் பாய்ஸ் இன் கிளாஸ், எல்லா பாய்ஸையும் வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. இந்த ஹோல் இதையுமே வந்து எல்லா பாய்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இந்த குறிப்பிட்ட பாய்ஸ் மட்டும் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன வரும்? இதுல இல்லாத எலமெண்ட்ஸ் தான் இதுல வருமா? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? கிரிக்கெட் விளையாடாதவங்கள தான் நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு பாய்ஸ் who do not play cricket. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 1.10 பார்த்தலாம். if u equal to cd ef gh I j, a equal to cd g j. இப்போ இதுக்கு வந்து நம்ம a காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ u equal to என்ன சொல்லிட்டாங்க? c d e f g h I j. இதுதான் வந்து யூனிவர்சல் செட். a ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? c d g
ஜேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொன்னாங்க? 7 இல்லாத எலமெண்ட் தான் ஏ காம்ப்ளிமெண்ட். ஐ மீன் யூனிவர்சல் செட்ல வந்து அந்த 7 இருக்க எலமெண்ட்ஸ் வந்து யூனிவர்சல் செட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்க கூடாது. அதுதான் வந்து என்னது ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சம்ஸ்க்கு ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அந்த எலமெண்ட்ஸை விட்டுட்டு மீதி இருக்க எலமெண்ட்ஸை எழுதணும். இப்போ இது ரெண்டில் எது எது காமனாக இருக்குது? சி ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, டி ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, ஜி ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, ஜேவும் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு ரெண்டுலேயுமே வந்து காமனாக இல்லாமல் இந்த ஒன்றில் மட்டும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னது ஏ காம்ப்ளிமெண்ட். EFHI ஜி வராது, EFHI. ஏ காம்ப்ளிமெண்ட்னால என்ன? அதாவது யூனிவர்சல் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸில் 7 இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சம் நோட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கே நம்ம இன்னொரு டைம் காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஏ வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூனிவர்சல் செட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா எம்டி செட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்டி செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா யூனிவர்சல் செட் வரும். ஜஸ்ட் இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி சம்ஸில் ஏதாவது தேவை பாருங்க. யூனியன் ஆஃப் டூ செட்ஸ்க்கு யூனியன்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த union of two sets A and B is the set of elements which are common either in A or in B or in both. இப்போ யூனியன் அப்படின்னா என்னன்னா, செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒன்று, இப்போ 2 செட் ஏ அண்ட் பி இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஏலையும் பிலையும் ரெண்டில் ஏதோ ஒன்றில் வந்து காமனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ரெண்டுலையுமே ஒரே எலமெண்ட்ஸே கூட இருக்கலாம். அதுதான் வந்து என்னது ஏ யூனியன் பி. ஏ காம்ப்ளிமெண்ட்னா அது வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்காது. இதே யூனியன் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஏ பியில் ரெண்டுத்துல ஏதோ ஒன்றில் காமனாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னு ரெண்டுலேயுமே ஏபி ரெண்டுத்துலேயுமே இந்த எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருந்தாலுமே ஓகே தான் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ யூ போட்டு பி, இதுதான் வந்து ஏ நம்ம யூனியன் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த எக்ஸுங்கிறது வந்து ஏக்கும் ஈக்குவலாக இருக்கலாம், அதர்வைஸ் பிக்கும் ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெண்டைகிராம் பாருங்க. இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிளுங்களா. இப்போ இது ஏ, இது பி செட்டா. இப்போ இதில் யூனியன் அப்படின்னா என்னன்னா இந்த பார்ட் தான் நம்ம யூனியன் சொல்கிறோம். இது ரெண்டும் ஜாயின் ஆகி வர்ற இந்த பார்ட் தான் நமக்கு என்னது யூனியன். ஏ யூனியன் பி அப்படின்னா இந்த பார்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்ஜாயின் செட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக இருக்குது. அதாவது ரெண்டுத்துலேயுமே வந்து காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து நம்ம டிஸ்ஜாயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். If P equal to Asia, Africa, Antarctica, Australia, Q equal to Europe, North America, South America. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டு நமக்கு யூனியன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து யூனியன் கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்கள், P யூனியன் Q is equal to ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஈரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து ரெண்டு செட்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கிறது. இப்போ சம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது பார்த்துடலாம். ஏ செட்டுக்கே நம்ம ரெண்டு ஏஸ், அதாவது ஏ செட்டுக்கு வந்து யூனியன் எடுத்தோம் அப்படின்னா ஏ தான் வரும். ரெண்டு செட் இருக்க ஏங்கிற ஒரு செட்டுக்கு வந்து இப்போ நம்ம யூனியன் எடுக்கணும் அப்படின்னா அது ரெண்டு நம்ம சேர்த்து தான் எழுதணும் யூனியன்னாலே. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? நமக்கு ஏ தான் வரும். நல் செட், இது வந்து நல் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்டி செட்டுக்கு யூனியன் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஏ தான் வரும். இது வந்து ஏ யூனியன் ஆஃப் யூனிவர்சல் செட், அதாவது யூனிவர்சல் செட்டுக்கு யூனியன் எடுத்தோம் அப்படின்னா ஏ கூட சேர்த்தி யூ தான் வரும். யூனிவர்சல் செட் வந்து அப்படியே எழுதிடணும். ஏன் அப்படின்னா வேர் ஏ இஸ் எனி சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட் யூ.
ஏன் அப்படின்னா யூனிவர்சல் செட்னால எல்லா செட்ஸையும் கம்பைன் பண்ணி தான் வரும். ஸோ அதனால வந்து ஏவுமே வந்து அதில் ஒரு சப்செட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி, அதே மாதிரி பி வந்து சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஏ யூனியன் பி, பி யூனியன் ஏ. ஐ மீன் ஏக்கும் பிக்கும் யூனியன் எடுத்தாலும் பிக்கும் ஏக்கும் யூனியன் எடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி சம்மில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் 1.11 பார்த்துடலாம். இஃப் P equal to MN, Q is equal to MIJ. P and Q in Venn represent P and Q in Venn diagram and hence find P union Q. இப்போ பாருங்க, P சொல்லி ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு என்னது? MN. இதுதான் செட் P. Q வந்து என்னது? MIJ. இதுதான் வந்து என்னது? செட் Q. இப்போ இந்த வென் டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ யூனியன்னாலே இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சுக்கணும், ஜாயின் பண்ணி வரையணும். ஏன் அப்படின்னா யூனியன் கேட்டிருக்காங்க. இந்த செட் என்னது? P, இந்த செட் Q. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துலையுமே எந்தெந்த எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கு? M வந்து காமனாக இருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கே M. ஏன் அப்படின்னா இந்த செட்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடம் தான் யூனியன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம காமனாக இருக்க எலமெண்ட்ஸை இங்கே தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ரெண்டு செட்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ இதுதான் வந்து என்னது? யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து நம்ம M போட்டுடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் Pல என்ன மீதி இருக்க எலமெண்ட் இருக்கு? N. இங்கே N. ஓகே. நெக்ஸ்ட் Qல என்ன ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்கு? ஐயும் ஜேவும் இருக்கு. ஸோ I அண்ட் J. ஓகேங்களா? இதுதான் வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஃபார் P அண்ட் Q. காமனாக இருக்க ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை இங்கே போட்டுருணும். இந்த மாதிரி சென்டரில் ரிமைனிங் இருக்க Pல ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸில் செட் Pல போட்டுருங்க. Qல ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸை செட் Qல போட்டுருங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னதுன்னா வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். இப்போ P யூனியன் Q வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி எழுதிடுவோம். ஸோ MNIJ. ஓகேங்களா? காமனாக இருக்க எலமெண்ட்டை ஒரு டைம் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸை அப்படியே எழுதிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் வந்து என்னது? P யூனியன் Q. ஓகே. நெக்ஸ்ட் மீதி இருக்க டாபிக்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.